ஹாய்ங்க அம்மனிங்களா, எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க, அப்படியே வெயில் ரொம்ப கடுசாக இருக்குதுன்ட்டு நாங்கள் கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறோம் பாருங்க. வண்டியில் அவங்களால ஓவர்டேக்கே பண்ண முடியலைங்க. அப்புறம் பழம் வாங்கிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இவங்க பழத்தை விலை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தனும் வாங்க பட்ட காணும். எங்கள் அண்ணனும் ஒரு பழத்தை எடுத்துடலாமான்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, சாப்பாட்டை போட்ட காணுன்ட்டு எங்கள் அண்ணன் கதை பேசிக்கிட்டே இருந்தார். என்னடா சோறு வருமான்னு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா சாப்பாடு வரல. நான் கூப்பிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க 2 பேரும் ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் சாப்பாடு கிடைக்கணும் குளிப்பாட்டி வச்சு 1/2 மணி நேரமாக பார்த்தோம், சாப்பாடை ஒன்றும் வந்த பாட்டை காணும். சரி இதுக்கு மேலே சோறு வராது போல், இலையை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்பிட்டோனுங்க. கிளம்பி போயிட்டே இருக்கிறோங்க. கோயில் வந்த பாட்டை காணும். மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி மழை வர்றதுக்குள்ளே வீட்டு பக்கம் போயிடலான்னு பார்க்குறோம். என்னன்னு தெரில, வரசாவும் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அடித்து ஓட்டுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. இவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணுறன்ட்டு நம்ம குறுக்கால நெருக்கால உயரம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்றா நான் வேகத்தை அப்படி சொல்லி நாங்கள் முன்னாடிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கோயில் வந்த பாட்டு கண்ணுன்ட்டு ஒரு வழியாக அப்புறம் கோயிலுக்கிட்ட போயிட்டோங்க. கோயிலுக்கிட்ட போயிட்டு விநாயகரை கும்பிட்டு இந்த பையன் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஈக்காக்கா கூட காணுங்க. அப்புறம் விநாயகரை கும்பிட்டுட்டு பெல் அடிக்காமல் போயிட்டோம், சாமி நம்ம வேண்டுதல் நிறைவேற்றாதுன்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் சேர்ந்து பெல் அடிச்சிட்டு இருந்தோம். அண்ணன் இருந்துட்டு பெல் அடித்தது போதும், வா நம்ம அடுத்து நம்ம கருப்பரை பார்க்க போகலாம் அப்படின்னாங்க. நடந்து போயிட்டுருக்குறோம், ஒருத்தரையும் ஆளை காணுங்க. நாங்கள் 4 பேர் மட்டும் நடந்து போயிட்டு கருப்பரை பார்த்துட்டு வரோன்ட்டு சொல்லி கிளம்பிட்டோனுங்க. கிளம்புனோம். அண்ணன்கிட்ட அண்ணா கோபுரம் அங்கே இருக்குது, சாமி என் பக்கத்தில் இருக்குதுண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரே சிரிப்பு, பின்னாடி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ஒரே கடுப்பு. சரி என்னன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு கோபுரத்தெல்லாம் கும்பிட்டுட்டு சரி கருப்பரை பார்க்கலாம் வாங்கன்னா ஒருத்தரும் வந்த பாட்டை காணும். இவர்கிட்ட பையை கொடுத்துட்டு நாங்கள் கருப்பரை கும்பிட போயிட்டோனுங்க. பையை தூக்கிட்டு வரேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி வீடியோக்கு முன்னாடி கத்திட்டு இருந்தாருங்க. சரி சாமி கும்பிட்டாச்சு, சாமியை நல்லபடியாக எல்லாத்தையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வானா போகலாம், நம்ம போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியை தாண்டுறதே 1 கிலோமீட்டர் மாதிரி இருந்துச்சு. சரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போகிறோம் இன்னும் வந்த பாட்டை காணுச்சு. வரசா வாங்கன்னு சொல்லி இவங்க அடித்து ஓட்டிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு நிலவை தொட்டு கும்பிட்டோங்க. சாமி இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிட்டோங்க. இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போனோம். கேமராமேன் வரவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வரசா நடந்துக்கிட்டே இருந்தோங்க. அப்புறம் சரி அண்ணன் இருந்துட்டு விளக்கு போடணும் பாப்பா அப்படின்னாரு. வச்சு சாமி கும்பிட்டு போயிடலான்ட்டு எல்லோரும் விளக்கு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தானுங்க. எங்கள் அண்ணன் இருந்துட்டு நீ விளக்கு ஏற்றமா மங்களகரமாக இருக்கும், விளக்கேற்றி நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் டாகுக்கெலாம் தாட்டா கட்டிகிட்டு இருந்தேங்க. அம்மா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி தாட்டா கட்டிகிட்டு கிடந்தானுங்க. எல்லாம் ஓகேவாக போயிட்டே இருந்துச்சுங்க. சரி எங்கள் அண்ணன் இருந்துட்டு விளக்கு ஏற்றுமா, இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே ஜெயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நம்மளை இந்த பொன்பலை கட்டை போட்டுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் சரணியிட்ட கொடுத்துட்டு நான் கேமரா பிடிக்கிறேன், நீ விளக்கு ஏற்றுனா. அவன் நானே ஏற்றலை நீயே ஏற்று அப்படின்ட்டான். அப்புறம் எல்லாம் விளக்கு ஏற்றினோம். அண்ணன் இருந்துட்டு என்னம்மா இப்படியே போகுது, விளக்கு ஏற்றுனா இனிமேல் ஜெயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஏற்றிட்டு இருந்துச்சு. ஏற்றி முடிச்சுட்டு நான் இருந்துட்டு இனிமேல் நல்லதே நடக்குன்னு சொல்லி கேமராமேனை பார்த்துட்டு சொன்னேன். கேமராமேன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சாரணியாக தான். இப்போ கொஞ்ச நாளாக நம்மளுக்கு அவங்க தான் கேமராமேனாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. சரி விளக்கேற்றி வச்சு நானும் பருத்துறேன் பற்றவே மாட்டேங்குதுங்க. எங்கள் அண்ணன் இருந்துட்டு ஒரே பத்தில் பற்றினா மட்டும்தான் சாமி அருள் கொடுக்கணுன்னு சரக்குனானே பற்றிடுச்சிங்க. சரி விளக்கேற்றிக்கிட்டு நம்ம தெய்வத்தை பார்க்க போகலான்ட்டு உள்ளே போனோங்க. உள்ளே போனால் ஒரே இருட்டாக இருந்துச்சு, நம்மளுக்கு கண்ணு தெரில, பயமாக இருந்துச்சு. பின்னாடி யாரோ வராங்கன்னு பார்த்தா இவர் பையை தூக்கிட்டு உள்ளே வர மாட்டேங்கிறார். சரி நம்மளுக்கு கடவுள் தெய்வம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் உள்ளே போனோங்க. உள்ளே போனால் பூசாரி இல்லைங்க, வெளியே சுற்றிட்டு வாங்கன்னாங்க. சரி நான் உள்ளே போய் பக்கத்தில் பார்த்துட்டு வந்துடுறேன் சாமியை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. போயிட்டு போனால் இருட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஆள் வருவாங்கன்னு பார்த்தேன். சரி சாமியை பார்த்துட்டோம். சரி நம்ம போய் வெளியே போய் கும்பிட்டு வரலான்னு உள்ளே போய் வெளியே சுற்ற போயிட்டோங்க. சுற்றி பார்க்குறோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் அண்ணன் கையவும் விட்ட பாட்டை காணும்.
நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமியை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருந்தோம். எல்லாத்தையும் சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டோம். வெயில் வேறு ஒன்றும் தாங்க முடியல. சரி வீட்டு பக்கம் போகலாம் அப்படின்னா உள்ளே சாமி கும்பிட்டு தான் போகணும்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டோம். அங்கே போனால் இங்கே போனால் இதை தொட்ட கும்பிடணும் அதை தொட்ட கும்பிடணும்னு அண்ணன் ஒரே ஆட்டம். சரி எல்லாத்தையும் சாமியை கும்பிட்டுட்டு போய்விட்டோம். நான் சேரீயை மடித்து கட்டிட்டு கிடந்தேனுங்க. அப்புறம் ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் நாயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க கையை கட்டிக்கிட்டு. நான் இங்கே தான் இப்படி தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா சின்ன வயசில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்னு அண்ணனும் தங்கச்சும் ஒரே நாயம். ஒரிஜினல் நாங்கள் டூப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரிஜினல் ஒரே நாயம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி அடுத்தது நம்ம குதிரையை சாமி கும்பிட போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்த பாட்டே காணோம். வாங்கன்னு இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. எல்லாத்தையும் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு பக்கமாக ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு டாமி ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு வணக்கம் போட்டுவிட்டு உள்ளே போகலான்ட்டு அப்புறம் போய் குதிரை சாமியை கும்பிட்டுட்டு கேமராமேன் ரொம்ப நேரமாக ஸ்க்ரீனில் ஆளை காணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஃபோனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிச்சிக்கணும். சாமி கும்பிட்றதுக்கு வேலை இல்லைங்க. நானும் அண்ணனும் ஒரே அலப்பறை. அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே கிடந்தாங்க. அப்புறம் நம்ம டாமி வந்தானுங்க. அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு பிஸ்கெட் போடணுன்னு ஒரே ஆட்டம். டாட்டா சொல்லலை. சரி சட்டை போடணும் வீட்டு பக்கம் கிளம்புவோம். மழை வர மாதிரி இருக்குது வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே எல்லோரும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அட்டனன்ஸை போட்டு கிரிக்கெட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தானுங்க. மழை வர மாதிரி இருக்குது மழை வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் பாப்பா. மழை வந்துச்சுன்னா வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஒரே புலம்பல். என்ன மழை வந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போகிற வழியில் மயிலை பார்த்தோன்னே அங்கே ஒரு 1/4 மணி நேரம் அட்டனன்ஸை போட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே இருந்தால் மழை பிச்சுக்கிட்டு ஊற்றிரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். அப்புறம் சிவன் கோயில் போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அது எனக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. அங்கே போய் அந்த சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்புனோங்க. கிளைமேட் அப்படியே மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேரும் நாயம் அடிச்சுக்கிட்டே போனாங்க. சரி அவங்கள ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் அண்ணன் முறுக்குண்ணா வேகத்தை அப்படின்னு முறுக்குனா கீழே விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போனோம். பாலத்தில் காற்று விசுன்னு அடிச்சுது. அண்ணன் பிடிச்சிக்குமா இல்லைன்னா பறந்துடுவேன் அப்படின்னு. பள்ளிப்பாளையத்தில் மழையை காணுங்க. ஈரோட்டில் பிச்சு ஊற்றுது. அப்படி ஒரு மழை. அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே நானும் அண்ணனும் வந்துக்கிட்டே இருந்தோம். சரி இதுக்கு மேலே பொறுமை தாங்காது வேகம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் வேகத்தோடு போயிட்டு இருந்தோங்க. நம்மளுக்கு முன்னாடி காற்று வேகமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி பறந்துடுவோம் கொஞ்ச நேரம் மெதுவாக போகலான்னு சொல்லி மெதுவாக போனோம். இருந்தாலும் காற்று எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வேகம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வேளையாக பாலத்தை கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலத்தை கடந்துட்டோம். டோராவின் பயணங்கள் முடிஞ்சு விட்டதுன்னு மாதிரி எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எங்களுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. என்னடா இவங்கள நம்மளை முந்தவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக வந்துட்டுருந்தோம். சரி ஒரு வேளையாக மழையும் வந்துடுச்சு. நாங்கள் மழைக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டு ஹாய் போட்டுட்டு நான் சிரித்து பேசிக்கிட்டே வந்தேன். அப்புறம் மழையும் முடிஞ்சிடுச்சு. சரி வீட்டு பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்தால் குண்டும் குழியுமாக இருக்குது. அதை ஏற்றிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா இதோட வீடியோ கட் பண்ணிக்கலானா அப்படின்னு. ஏப்பா என்ன வீடியோ எடுக்கலாம் வேறு எங்கேயாவது போகணுமா அப்படின்னாரு. இல்லைன்னா வேண்டாம் இதுவே போதும். இதுக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டு எங்கேயாவது போனோம்னா அவ்வளோதான். மழையை முடிச்சுக்குவோம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா சொல்லிங்கன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் அண்ணனை பாய் சொல்லிவிட்டு பல்ல கட்டிட்டு ஃபோனை வச்சுட்டோங்க.